சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனி நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் லவரியாக செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். இது நாங்கள் வழக்கமாக இடியப்பமா வைக்கிற அரிசிமா, பயறு, சர்க்கரை, தேங்காய்ப்பூ, ஏலக்காய் கரைக்க சீனி, உப்பு. வாங்க அப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் பயரை அவிய போட போகிறோம். இந்த பயிர் நாங்கள் கழுவி காய வச்சு தானே வறுத்து உடைக்கிறோம் நாங்கள். அப்போ இனி நான் இதை கழுவ மாட்டேன், அப்படியே போட போகிறேன். வாங்க பயிரை போட ஒரு சுண்டு பயிரை எடுக்கிறேன். செடியாக மட்டத்துக்கு தண்ணியை விட்டு அவிய விடுவோம். இப்போ நான் இது பிரசத்துக்கெல்லாம் அவிய சுவம் புளியாக அவியப்படாது. அதனுடைய தான் இதில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ஒரு சுண்டு அடிக்கிறதுல கொஞ்சம் கீழே கொட்டுண்டது அதே மாதிரி போடுறேன். நாங்கள் இதை இப்படியே மூடி இடத்துல ஆவி போட்டு ஒரு அங்குலம் மேலே விடுங்க. புளியாக விற்காதுங்க, இதாக இருக்கணும். இவ்வளோ போட்டால் காணும். நீங்கள் இது அவிய உங்களுக்கு காணாமல் அவிய இல்லைன்னு சொன்னால் சிலாக்களுக்கு நல்ல நேரம் பயிரை வறுத்தா கூட நேரம் அவிய எடுக்கும். தண்ணி சுடு தண்ணியை வச்சு ஊற்றுங்க. கொஞ்சம் இந்த சீனி பலகாரம் பண்ணுற வழியாக கொஞ்சம் உப்பை போடுவோம். உப்பை போட்டுட்டு மூடுங்க. இப்படியே அவிய விடுவோம். வாங்க பார்ப்போம். இப்போ தண்ணி மட்டத்துக்கு வந்துட்டு நாங்கள் இனி நல்ல மெல்லிய நெருப்பில் விடுங்க. எவ்வளோ குறைவாக விடணுமோ புழுங்கி அவியும். இப்படியே மட்டத்துக்கு வந்தோடனே நல்ல மெல்லிய நெருப்புக்கு மாற்றுவோம். ஆக குறைவில் விட்டுருக்குறேன். மாக்குலைக்க நாங்கள் தண்ணியை கொதிக்க வைப்போம். அதையும் கொதிக்க வச்சுட்டு எடுத்துக்குவாரன். தண்ணி கொதிக்க வச்சுக்கிறதுல இந்த மாவை ஆயத்தப்படுத்துவோம். அதுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு போடுவோம். போட்டு நல்லா கலந்து அதோட ஒரு கரண்டி எண்ணெய் விடுவோம். ஏற்கனவே நாங்கள் இந்த இடியப்பம் அவிக்கிற இந்த மாதிரியாண்டு போட்டிருக்கிறேன். வடிவாக பஞ்சு போல் இட்லி வரும். நீங்கள் அது மாதிரி அவிச்சிங்கன்னா நல்லா கலந்து வச்சுட்டு தண்ணி எடுத்தோண்டே இருப்போம். நாங்கள் தண்ணி கொதிச்சுட்டு இறக்கி கொண்டு வந்துட்டேன். இது நாங்கள் இதை நேரடியாக இடியப்பம் மாவட்டத்தில் குத்தப்படாது. இதுக்குள்ளே விடுவோம். ஒரு 2 நிமிஷம் ஆற விடுங்க. அதை ஆகிறதுக்குள்ள இதை பார்ப்போம். நல்ல மெல்லிய நெருப்பில் குழம்பு இருந்தது. இது நொடியே விட்டுட்டு போனேன் பாருங்க. நல்லா புளிங்கி போய் இருக்குது. தண்ணி வற்றாது, பயிராக விஞ்சோட்டே போகும். பாருங்க நல்லா விஞ்சிட்டுது. நாங்கள் இடியப்பத்து மாவை குழைச்சிட்டு என்ன செய்யலான்னு பார்ப்போம். இது 2 நேரம் அந்த ஆவியும் போகும். பத்தில் ஆவி போட்டு விடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சுற்றி வருவோம். வறுத்த அரிசி வாங்கினோடையாக கொஞ்சம் தண்ணி கூட உங்களுக்கு இழுக்கும். இது நாங்கள் வெள்ளி அரிசிமா பாவிக்கிற குறைவு தானே, பாவிக்கிறதே இல்லையான்னு சொல்லணும். இது புள்ளியல் வெள்ளி அரிசியில் செய்யுங்கம்மான்னு சொன்னபடியாக தான் இது வாங்கி இடித்து வறுத்து எடுத்தனாங்க. இதே மாதிரி இது தண்டபாடில் இந்த தடியே உருட்டி கொண்டு வரும். அந்த அளவுக்கு ஊற்றுங்க, தண்ணியை விட்டு செய்யுங்க. பாருங்க தண்டபாடில் தடியே உருட்டி கொண்டு வருது. இதே பதத்தில் குழைச்சிங்கடா சரி. இது இடியப்பம் தான் இப்போ நான் அவிக்க போகிறேன். இதே மாதிரி குழைச்சி நீங்கள் இடியப்பம் அவிக்கலாம். இது தனி அரிசி மாவுலேயே அவிக்கலாம். இதே மாதிரி குழைச்சி இது 1 கிலோ அரிசி வேண்டி ஊற விட்டு மிக்சியில் அரைச்சி போட்டு வறுத்து எடுத்தோம்மா நல்ல மென்மையாக வரும். கொதி தண்ணி விட்டிங்கன்னா புளிய மாட்டீங்க இடியப்பம். இது இப்படியே இருக்க நாங்கள் அங்கால போவோம். வாங்க திறந்து பார்ப்போம். இது நல்லா வெஞ்சு புடுங்கிடுது சட்டை. இது ஒரு பேணி நிரவி வந்தது எங்களுக்கு. அதுக்கு 3/4 பேணி சர்க்கரை போட்டுறேன். சர்க்கரையை அடித்து தூளாக்குனாங்க.
இது கொஞ்சம் உருகி பேர்ந்து சேரும் படிவா அந்த நேரம் வதக்குவோம். நல்லா கலந்து விரும்பும். அதில் கிழக்கில் தண்ணி ஒரு கொஞ்சம் தண்ணி எனக்கு பாருங்கள், அடியில் ஒரு கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளேயே அப்படியே மூடி விடுவோம். இதே மாதிரி செய்யுங்கோ, இப்படியே வரும். நல்ல மெல்லிய நெருப்பு 200 ஆக குறைவுலாம் விட்டுருக்குது. அது அவியறதுக்குள்ள நாங்கள் இந்த ஏலக்காயும் சீனியும் இறப்போம். இந்த சீனி அளவு என்னென்னா அந்த கூட கப்புண்ட பிளேட்டில் அரைக்கக்கூடிய அளவு அந்த லெவலுக்கு போடுங்க. இதை நல்லா சர்க்கரை சேர்ந்துட்டுது. இதோட நல்லா சர்க்கரை சேர்ந்தாப்புல நீங்கள் இறக்குங்க. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே இந்த தேங்காய் பூவை போட போகிறோம். வடிவா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லா இடம் படத்தக்கணுமா வடிவாக பிரட்டி எடுக்குவோம். இதே தான் நீங்கள் மோதகம் கொழுக்கட்டை அவிக்கிறண்டாலும் உள்ளுடன் இதுதான். இது கண்ணீரம் வைக்கிறேன்டா தேங்காய் பூ புளிக்க பார்ப்போம். அதுக்காக நாங்கள் ஒட்டுக்கா அடுப்பில் வச்சு கிளறி போட்டு வைப்போம். நல்ல வடிவாக கலந்து போட்டு பச்சை தேங்காய் பூ தனி போட்டு நாங்கள் இது நாங்கள் வருஷத்துக்கு ஒவ்வொரு முறையும் பால் சோறு அல்லது சக்கரை பொங்கல் தானே செய்யணும். இந்த முறை வித்தியாசமாக இதை செய்து வேறுங்கோ பிள்ளைகளுக்கும் ஒரு விருப்பமாக இருக்கும். நல்லா கிளறி போட்டு ஒரு சூடு காட்டி போட்டு வைக்கிறீங்க. தண்ணீரம் வைக்க தேவையில்லை. வேறுங்கோ நல்லா வெந்துட்டுது. ஒரு தேங்காய் மேல் பூ மட்டும் திருவி எடுத்து நாங்கள் அடிக்காயிரம் திருவி இல்லை. இதுக்குள்ள நாங்கள் அரைச்சி கொண்ட ஏலக்காய். இந்த ஏலக்காயை வறுக்கணும். வறுக்காட்டி இதில் வாசம் பெறாது உங்களுக்கு. நல்ல மனமே இருக்குது. இப்போ இந்த தேங்காய் பூ கச்சூடு காட்டினீங்கன்னா சரி. ஒரு சுண்டு பயருக்கு 3/4 சுண்டு சர்க்கரையும் ஒரு தேங்காய் மேல் பூ மட்டும் எடுத்து நாங்கள் இந்த முறை வருஷத்துக்கு வித்தியாசமாக காலம்புற இதை செய்யுங்க. அதுக்காக நல்லா சூடு வேறு இறக்குனீங்கன்னா சரி. உங்களுக்கு இது இருக்காது உடனே முடிஞ்சிடும் மட்டும் சொன்னால் நீங்கள் அதை திருப்பி வச்சு கிளறி கொண்டு இருக்க தேவையில்லை. கண்ணேரம் இந்த இதுலேயே இறக்கிடுங்க. பிள்ளைகள் இருக்கிற விட்டு இருக்காது. அது பண்ணி பார்த்து விட்டுட்டு இறக்கி நாங்கள் இதை நல்லா ஆற விடணும். அப்போ கொஞ்சத்தை எடுத்து நான் ஆற விட போகிறோம். இப்போ நாங்கள் தண்ணியை கொதிக்க வைப்போம். தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஸ்டீமர் தட்டை வைப்போம். உள்ளுக்குள்ள உங்களுக்கு முட்டிச்சு வேண்டாம் தட்டு வையுங்கோ, வச்சுட்டு வையுங்கோ. இப்போ நாங்கள் இந்த உரலுக்கும் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம், இதுக்கும் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி விட்டு வையுங்கோ. வச்சுட்டு இது நீங்கள் வாழையில் இல்லாட்டி ஒயிட் பேப்பரில் போடுங்கோ. கொஞ்சம் மா கூடுற வழியாக புளிய கொஞ்சம் கஷ்டப்படும். இப்படியே உள்ளுடனை வச்சுட்டு இதையும் பாருங்கோ. சொட்டு தண்ணி பாருங்கோ. இதுக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. நல்லா ஆறிட்டுது. அப்படியே மூடுங்கோ, அப்படியே மடியுங்கோ. இப்படியே எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவிப்போம். வாங்க அப்படியே வைப்போம். விடுங்கோ. வாங்க அடுப்பணி பார்க்கலாம். 2 நிமிஷம் பொறுத்து எடுப்போம்.
இதே மாதிரி செய்யுங்க. நீங்கள் இடியப்பம் அமைக்கிற நேரத்தில் முதல் நாள் கொஞ்சம் இந்த பருப்பு அதில் அவிய போட்டு ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சிங்கண்டா பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய்க்கல செய்து கொடுத்தீங்கண்டா விரும்பி சாப்பிடுவோம். இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். சுவை மணக்கும் விரல் நுனியில் கலைவண்ணம் எளிதாய் சமைத்து. யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கொக்கீஸ் செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். இது வெள்ளை பச்சை அரிசி. இதை 2 மணி நேரம் ஊற போட்டு வடிய விட்டு குழந்து வச்சுருக்கிறோம். இப்போ கீழே ஒரு தண்ணியும் இல்லாமல் வடிஞ்சிட்டுது. இனி இதை அரைக்கலாம். இப்போ நாம் இதுக்குள்ளே இதால் 2 பனி அரிசி போட்டினால் நிறவி 2 பனி அரிசி போட்டினால் இதே அளவை நீங்கள் எல்லாத்துக்கும் வச்சுருங்கோ. 2 முட்டை, பால், இது முதலாம் பால், தேங்காய் பால், முதலாம் பால், சீனி இதால் 1 கப் இதை எடுங்கோ. உங்களுக்கு இனிப்பை பொறுத்தது. கொஞ்சம் குறைய இனிப்பு வேணும் வேண்டாம் 3/4 கப் அப்படியும் எடுங்கோ. ஏலக்காய், மஞ்சள், உப்பு, தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெயில் சட்டிக்குள்ளே ஊற்றிட்டு இந்த அச்சை அதுக்கெல்லாம் நனியாக விட்டுருக்குது. இனி சூடு மட்டும் அது அதுக்குள்ளேயே இருக்கட்டும். இதை அரைச்சி மாவாக எடுத்து கொண்டு வருவோம். நாங்கள் இதை அரைச்சி எடுத்து கொண்டுட்டோம். பட்டு போல் மெல்லிய சின்ன கண்ணில் அரிப்பட்டியால் அரைச்சி மாவையை எடுத்து கொண்டுட்டோம். இனி நாங்கள் இந்த சீனியை அரைக்க போகிறோம். இப்போ நாங்கள் இந்த சீனியை இதுக்கு 1 பனி தான் சீனி எடுக்கிறேன். இந்த சீனியை இதுக்குள்ளே போடுவோம். இந்த சீனிக்குள்ளே இவ்வளவு ஏலக்காயும் போடுவோம். போட்டுட்டு இதையும் அரைச்சி கொண்டு வருவோம். இதையும் அரைச்சி மாவாக அரைச்சி கொண்டு வருவோம். இப்போ இதை சீனியையும் அரைச்சிட்டு வந்துட்டோம். நாங்கள் சீனி ஏலக்காய் பிறக்கைக்குள்ளே நல்ல மனமாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் இதை பெரிய இதுக்குள்ளே கப்புக்குள்ளே போட போகிறோம். இதுக்குள்ளே 2 முட்டையும் போட்டு இந்த சீனியை முள்ளுக்குள்ளேயே போட போகிறோம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு போட போகிறோம். ஒரு கொஞ்சம் மஞ்சள் போட போகிறோம் நிறத்துக்கு. இதை இப்படி ஒருக்கா அடித்து போட்டு தான் இதை நாங்கள் மாவை சேர்க்க போகிறோம். இது நாங்களே திறப்போம். இதை அரைச்சி கொண்டு இருக்கிறோம். இதுக்குள்ள இந்த மாவுக்குள்ள இதை தூக்கிஞ்சால வச்சுட்டு நாங்கள் இந்த பால் இருக்குது. இந்த பாலை இந்த மாவுக்குள்ள போய் கரைப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. இதுக்குள்ள பார்த்து பச்சை மாண்ட வழியாக டப்பண்டு உங்களுக்கு தண்ணி கூட்டின மாதிரி வந்துடும். பார்த்து இது என்னங்கோ. இதப்போ நாங்கள் இந்த மாவையும் இந்த கலவைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிப்போம். அடித்து ஒரு தோசை பாமத்துக்கு எடுத்து கொண்டுருவோம். தண்ணி ஒன்றும் விடாதீங்க. இப்போ இது பார்த்துட்டு நாங்கள் இதை அப்படியே மூடி அரைக்க கொண்டு போவோம். இப்போ நாங்கள் இதை அடிச்சுட்டு கொண்டுட்டோம். இதுக்குள்ளே ஏலக்காய் வடித்து எடுப்போம். ஏலக்காய் தோள்கள் இருக்க வழியாக நாங்கள் இதை வடிக்கணும். இதுக்குள்ளே ஊற்றி போட்டோம். இதுக்குள்ளே ஏலக்காய் தோள்கள் இருக்கிற வழியாக இப்போ இதை நாங்கள் வடிப்போம். இதுக்குள்ள அந்த ஏலக்காய் கட்டியல் தோள்கள் எல்லாம் தங்கிட்டுது. இனி அது வேணும் அவங்களுக்கு. இதை புறம்பாக வைப்போம். இப்போ இதை இப்படியே நாங்கள் ஒரு 10-15 நிமிஷம் இப்படியே விடுவோம். அதுக்கு பிறகு பறிக்கிறது வாங்குவோம். எண்ணெயை 10-15 நிமிஷத்துக்கு பிறகு எண்ணெயை அடுப்பை மூட்டுவோம். அடுப்பை இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நாங்கள் இனி இந்த அடுப்பை மூட்டுவோம். இந்த மாவை அரிவாசியாக எடுப்போம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சுடுவோம். நீங்கள் எண்ணெய் கொதிக்க வைக்கலையே
இந்த அச்சையும் இதுக்குள்ளேயே வச்சிடுங்க. இது நல்லா சூடாக இருந்தால் தான் இதுக்குள்ள ஒட்டும். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. இது நாங்கள் அடுப்பு நல்ல மெல்லிய நெருப்புலையே வச்சுருக்கோணும் நீங்கள், அல்லது கருகிப்போம். இதுலேயும் தொடைக்குள்ள விளிம்பு மட்டும் போகக்கூடாது, விளிம்புக்கு கீழே தான் தொடணும். இது மெல்லிய இதானே அப்போ உடனே திருப்பி எடுத்துருவோம். நீங்கள் ஒரு 30 செகண்டுக்குள்ளேயே முழுக்க முடிஞ்சிடும். இதை திருப்பி நீங்கள் எண்ணெய்க்குள்ளேயே வைக்கணும். அடுத்தது போட மட்டும் அதான் சின்ன தாச்சி எடுத்துனாங்களா, நேமாக உண்டாச்சியை தான் சரி வரும். இது எண்ணெய்க்குள்ள கொதிக்க பிடிச்சிங்கன்னா தான் ஒட்டும். இந்த விளிம்பில் முட்டிச்சேன்னா கலராது. கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு ஆட்டினீங்கன்னா அப்படியே கலந்துடும். இப்படியே ஒரு டிசைனில் வருது. நீங்கள் அதில் எடுத்து செய்துங்கன்னா வடிவாக இருக்கும். இதை எடுக்கலாம். நீங்கள் விலகின மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் செல்ல அப்படியே முழுகிடும். இப்படியே எல்லாத்தையும் செய்து போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. அதேபடி சின்ன சருவை செடிகளை எடுத்து செய்திங்கன்னா தான் கொஞ்சம் முட்டினாலும் உங்களுக்கு விளிம்பு மட்டும் இப்போ அடியில் முட்டிட்டுது, விளிம்பில் விலையில்லை. நீங்கள் பெரிய சருவை செடிகளை வச்சிங்கன்னா விளிம்பில் வந்துச்சுன்னா கலராது. இப்படி வச்சிங்கன்னா கலண்டுறோம் உங்களுக்கு. இது நீங்கள் இப்படி வைக்கலையே அப்போ தான் முழுசுக்க ஒரு பக்கம் முழுக்க பொரிஞ்சிடும். இது கலண்டோன்னா மற்ற பக்கம் திருப்பிட்டு உடனே இறக்குங்க. அப்போ நல்ல வடிவான கலர் உங்களுக்கு வரும். இது இப்போ வெளிப்பக்கம் பொரிஞ்சிடும். இதை இதுக்குள்ளே வச்சுட்டு இதை உடனே திருப்பிடுங்க. இதையும் சேர்ந்து உடனே திருப்பணும். உடனே திருப்பினீங்கன்னா சரி. இப்போ இந்த மாப்பதம் நீங்கள் இப்படி இந்த கரண்டியால் நீங்கள் கரைச்சி போட்டு இப்படி கரண்டியால் எடுக்கல இந்த பின்பக்கம் இப்படி வரணும். இப்படி வந்தால் இந்த பதம் சரி. பின்பக்கம் இப்படி வரணும். ஒட்டிக்கொண்டு நீங்கள் பின்பக்கம் தொட்டு பாருங்க எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பதம் சரி. நாங்கள்டே போட்டே இல்லாமல் தேங்காய் பாலும் பேந்து சேர்க்கல எல்லாம் கணக்காக இருந்தது. இதே மாதிரி குழையுங்கோ இப்படியே வரும். அரிசி 2 சுண்டு போட்டு நாங்கள், சீனி 1 சுண்டு போட்டு நாங்கள், பாதி தேங்காயில் முதல் பால் மட்டும் எடுத்து நாங்கள் கிட்டத்தட்ட 1 கப்புக்கு தான் அதுக்கும் எடுத்து நாங்கள். சீனி, ஏலக்காய், முட்டை, உப்பு, மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு இதே மாதிரி செய்யுங்க. இப்போ இதே மாதிரி செய்தீங்கன்னா இப்படியே வேறு உங்களுக்கு பாருங்க. இதே மாதிரி வேணும் நீங்கள் செய்தீங்கன்னாலும். சமையல் அடுப்படி நம்ம சுவை மணக்கும் விரல் நுனியில் கலைவண்ணம் எளிதா